அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் செவியிலும் தீச்சூள நடுவிலும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது எந்த சேதமும் அணுகாமல் நம்மை காப்பாற்ற வல்லவரை ஆராதிக்கிறோம். ஆமென். தானியேலை போல சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எரிகிற அக்கினி சூளையில் தள்ளப்பட்டால் அங்கே இறங்கி வந்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் ஒருவர். We worship you, Lord. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரங்கள் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணுமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்
நல்ல பலமா 2 கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை செலுத்தலாம். ஹalleluya. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை கூட நாம் இணைந்து பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடல் தள்ள 2வது பாடலை நம்ம இணைந்து பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளனர். ஆமென். இந்த உலகத்துல நிறைய பெயர்கள் உண்டு. பொலிட்டீஷியன்ஸோட நெய்மை நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய நெய்மா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பாப்புலரா இருக்கிற நெய்மெல்லாம் ஒரு நாள் அடிபட்டு போகும். ஆனா ஒரே ஒரு நாமம் மாத்திரம் நித்தியமாய் நிலைக்கும். அது என்ன நாமம்னா இயேசு என்கிற நாமம். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இல்ல, இயேசு கிறிஸ்து. ஆமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லி நம்ம பாட போகிறோம். நல்லா உற்சாகமா கையை தட்டி எங்களுடைய இணைந்து பாட அன்போடு கேட்கிறேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். ஒரு முறை கூட வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, நல்லா கைதட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவர் நாமம், அவர் நாமம், ஒரு விஷயம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லா கை தட்டி, அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்தினை கட்டுகளும் புரியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறே நாமம் நமக்கு இல்லை, விடுதலை தருகிற நாமமே. நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்தினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்தினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே. பாருங்க, நாம் விடுதலை அடைவதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் அது நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. நாம் நம்ப தகுந்த ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். சொல்லுங்க சதமாய், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நமக்கு நித்திய ஜீவன் தருகிற ஒரு நாமம், நமக்கு பரிசுத்தம் தருகிற ஒரு நாமம், அதுதான் இயேசு என்ற நாமம். நித்திய வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்க வல்லமையுள்ள நாமம் அது. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு. தலைக்கு மேல கை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். இன்னும் சத்தமாய், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. தலைக்கு மேல ஒரு கை தட்டி இயேசுவுக்கு கொடுத்துருங்க பாக்கலாம். தலைன்னா இது எங்க ஊர்ல தலைன்னா இது. நிறைய பேர் தலைக்கு மேல கை தட்ட சொல்றப்ப இப்படி தட்டிட்டு இருந்தாங்க, இப்படி தூக்கி தட்டினதை பார்த்தேன். தலைன்னா இது. தலைக்கு மேல நல்ல ஒரு கை தட்டு இயேசுப்பாவுக்கு. ஆமா, இயேசுப்பாவுக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். ஆமா, நம்ம ஒர்ஷிப்பா இருக்கட்டும், நம்ம பாடுறதா இருக்கட்டும், தெய்வ சமூகத்தில் ஆராதிக்கிறதா இருக்கட்டும், ஃபுல் எனர்ஜி அப்பாவுக்கு கொடுத்துடணும். அதான் வசனம் சொல்லுது, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆராதிக்கணும். ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்லா பாடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து அவங்கள பார்த்து, பக்கத்துல இருக்கிறவங்க பாகிஸ்தானி இல்லைன்னா கை கொடுத்து, ஆமா, நல்லா பாடணும், சந்தோஷமா ஆராதிக்கணும், கவலையெல்லாம் மறந்துடணும். இப்போதான் நிறைய பேருக்கு சந்தோஷம் வந்திருக்கு. சந்தோஷமா ஆண்டவரை ஒரு முறை கூட இந்த பாடல 2 அடியோட பாட போறோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு புரிஞ்சிருச்சு? படிச்சுட்டேன்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க. பாட்டு படிச்சுட்டேன், ஆமா, ஓரளவுக்கு பரவாயில்ல. லிரிக்ஸ் வேற வருது, இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. அப்புறம் நமக்கு பாட்டு சும்மா உங்க டியூன் போட்டு பாட வேண்டியதான். டியூன் வரலன்னாலாம் பாடாம இருக்கக்கூடாது. நம்ம இயேசுப்பாவுக்கு ராகமா பாடினா தான் பிடிக்கும், அப்படிலாம் கிடையாது. உங்க சின்ன பிள்ளை உங்களை வந்து ஸ்டைலா அம்மா அப்படின்னு கூப்பிடுறத விட அது மழலை பேச்சில் அம்மானு கூப்பிடுறது பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல நமக்கு தெரிஞ்ச பாஷையில ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமா,
ஆமா, உண்மையா ஆண்டவரை ஆராதிச்சா போதும், அது போதும். ஆமா, ஒரு விஷயம் கூட நல்லா கையை தட்டி பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமை. ஆமா, நல்லா கை தட்டி எனது. ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. தைரியமா சொல்லுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். கைதட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று திருநாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று திருநாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் சோம். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று திருநாமம் நமக்கில்லை. சொல்லுங்க. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று திருநாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. ஆமே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு. சொல்லுங்க. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். சத்தம் உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். இன்னும் சத்தமா இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். ஓ யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா,
ஸ்தோத்திரமே. சொல்லுங்க. ஆமென். நாமம் என் புகலிடமே, அடித்தோடி துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா என் கூடவே கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமும் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. சொல்வோம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சொல்வோம் யெகோவா ஷாலோம், சமாதானம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே அப்பா. ஓ கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே. யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே. சொல்லுங்க ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. நல்லா கையெழுதி ஸ்தோத்திரமே. ஓ கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் கர்த்தரோடு துதித்திடுவே. சொல்லுவோம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஆமென். நாமம் என் புகலிடமே. ஆமென். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே. கர்த்தரோடு நல்ல ரெண்டு கையை தட்டி ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம வாழ்நாளிலே அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் இது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறீங்க? நம்ம இயேசுவை சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டது ஒரு பாக்கியம்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்களேன். ஏன்னா ஒரு நாள் வசனம் சொல்லுது, நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும், கால்கள் யாவும் ஒரு நாள் முடங்கும். அது என்னைக்குன்னா நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்கள், ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் பிறந்த அத்தனை பேரும் வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். அன்னைக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? முழங்கார் படிட்டு, இவர் தான்ப்பா தெய்வம், இந்த கர்த்தர், இந்த இயேசு தான் கர்த்தர் அப்படின்னு அறிக்கை செஞ்ச பிறகுதான் அவங்க நரகத்துக்கே போவாங்க. பாவிகளா இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு முடிச்சு அவங்க அறிக்கை செஞ்சுட்டு தான் நரகத்துக்கே போவாங்க. ஆனா நாம எப்படி தெரியுமா? ஜீவனோடு இருக்கும்போதே இந்த தெய்வத்தை அறிந்து அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நல்ல ஒரு கைத்தட்டு இயேசுப்பாவை நாமத்தை கொடுத்துருங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த தேவனை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் கடவுளை தேடி எங்கெங்கயோ ஓடுறாங்க, எதையோ பண்றாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் மனிதனை தேடி உலகத்துல வந்து நமக்காய் பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்துல நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பரம தகப்பனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நல்ல சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு பாடலை கூட பாடி அதை தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல் தாள் 5வது பாடல். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, ஏல் பிராசியம் என்கிற பாடல். எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, 2 பேர் இருக்கிறீங்க. ஓகே, நீங்க என் கூட சேர்ந்து சத்தமா பாட போறீங்க. பாடல் தெரியாதவங்க கற்றுக்கொண்டு என் கூட பாட அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஏல் பிராசிம். சொல்லுங்க, சத்தம் கேட்கல. ஏல் பிராசிம், அது ஹீப்ரு வேர்ட். அதுக்கு என்ன அர்த்தம்னா தடைகளை உடைப்பவர், காட் ஆஃப் பிரேக் த்ரூ. அவர் தடைகளை உடைப்பவர் என்ற அர்த்தம். நம்ம நிறைய பாடுறோம், யெகோவா ஷாலோம், அவர் சமாதானம் தருகிறவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் பாடணும். அதே போல ஏல் பிராசிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா
அவர் தடைகளை உடைக்கிறவர். ஆமென். நம்ம இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய தடைகளை உடைப்பார் என்று நான் நம்புகிறேன். நாம உற்சாகமா என் கூட சேர்ந்து பாட போறீங்க. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை. சேர்ந்து பாடுறீங்களா? என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை. ஏல் பிராசி ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. சொல்லுங்க. ஏல் பிராசி ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. பாடுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. இன்னொரு விஷயம். ஏல் பிராசி ஏல் பிராசி ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசி ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. ஓ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. நல்ல உற்சாகமா கையை தட்டுவோம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போவோம். ஹல்லேலூயா.